So very good morning to all. Arupukotil Super. Very good morning. Very good morning Rakana. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். Good morning Rakana. First of all audio video எல்லாமே clear இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேபி யாருக்கா பஃபரிங் ஆச்சுனா once again வெளியில போய்ட்டு again உள்ள வந்துருங்க. Please I hope எல்லாமே கரெக்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். மேபி யாருக்கும் ஆடியோ வீடியோ கேட்காம இருக்கிறதா என்பதை நீங்க தெரியப்படுத்துங்க. I hope ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா தான் நடக்கணும் இருக்கு. மேபி யாருக்கா பஃபரிங் ஆச்சுனா ஒன்ஸ் அகைன் நீங்க வெளியில போயிட்டு அகைன் உள்ள வந்துருங்க. சரிங்களா டக்கனா? சரி ரைட். அது வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோ புதுசா வந்திருக்கீங்கன்னா உங்களை மனதார வருக என வரவேற்கிறேன். இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் இல்லைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல நம்ம பேசணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உங்க கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 days பேக்ல வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏகப்பட்ட டவுட்ஸ் பலதரப்பட்ட மாணவர்கள்லேருந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் ஏஜ் குவாலிட்டி என்ன, நான் எக்ஸாம் எழுதலாமா, நான் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்க ஆரம்பிக்கிறேன், நான் எப்போ எழுத ஆரம்பிக்கிறேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ். சரி இப்போ நான் இதை விட்டுட்டேன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஃபுல் டைமாக படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸுக்காக சரி ஓகே அப்போ எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு இது பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ வெபினார் செஷன் அப்படிங்கிறது குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இல்லை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்க இல்லை டிஎன்பிசிக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்காக எஸ் நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். என்னைக்கு சார் அப்படின்னா அப்கமிங் வரக்கூடிய சண்டே. ஓகே இதில் முதலே நான் சொல்லிடுறேன். ஐம் சாரி டாக்னா. ஓகே அப்கமிங் வரக்கூடிய சண்டே ஜூன் 28ஆம் தேதி சண்டே அப்படி காலை 10 மணி இதே டைம் நம்ம டைமிங்லேயே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைவ் ஜூம் வெபினார், ஒரு இன்டராக்டிவ் செஷன். இது மாதிரி யூடியூப் மாதிரி இருக்காது. ஜூமில் எப்படி இருக்கும் இல்லையா, ஒரு எல்லாருமே நம்ம வீடியோ முன்னாடி உட்காந்துட்டு நான் ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டீட்டெயிலாக என்னென்ன போஸ்டிங்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இன்னும் அப்கமிங்கில் என்ன, ஒரு கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோமே. நான் காலேஜஸ்லாம் நிறைய போவேன். அந்த நிறைய காலேஜஸ் போகிறதுனா அது ஆஃப்லைன் மோட், இது ஆன்லைன் மோடில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரியாடாக்குன்னா ஸோ இது ஃபுல்லாக நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். அதை நான் திருப்பி நான் ஒன்று சொல்லிடுறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா காலையில் 10 மணிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். எந்த நம்பருக்கு சார் மெசேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா 9080159429 இந்த நம்பருக்கு நீங்க என்ன மெசேஜ் பண்ணணும்னா உங்க நேம், அகைன் உங்களுடைய நேட்டிவ் உடைய பேரு, அகைன் வெபினார் செஷன் சொல்லிட்டு கட்டாயமான முறையில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். நான் திருப்பி சொல்லிடுறேன், இது எத்தனை நபர்களுக்கு மட்டுமே சார் அப்படின்னா முதல்ல வரக்கூடிய 500 நபர்களுக்கு மட்டுமே. அதற்கு மேலே ஜூமே பெர்மிட் பண்ணாது. சரியாடாக்குன்னா ஸோ அதுக்கு மேலே பெர்மிட் பண்ண முடியாது. மேபி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மேபி நீங்கள் பேச்சுலர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். மேபி புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா திருப்பி 9080159429 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேணாம், மெசேஜ் பண்ணி வெபினார் மட்டும் பண்ணுங்க. உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்ல இருந்து நம்ம சண்டே மார்னிங் 10 o'clock அப்படிங்கிறது நடக்கும். அந்த ரொம்ப எவ்வளவு நேரம் சார் இருக்குன்னா 1 hour இருக்கும். அந்த 1 hour உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸா, 1 hour உங்க லைஃபே திருப்பி போடக்கூடிய செஷனா இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு நான் கேரண்டி. நான் தான் கண்டக்ட் பண்ண போறேன். நான் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க யார் ஸ்டாஃப் எடுப்பா, ஸ்டாஃப் எடுப்பு. நான் ஒரு ஆள் தான் இங்க இருக்கேன். ஸோ நான் தான் ஃபுல்லாமே கண்டக்ட் பண்ணுவேன். வெயிட் பண்ணாதீங்க. இமிடியட்டா இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நான், ஏன்னா இது வேமா க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா 500 மெம்பர்ஸ் தான் நான் கொடுக்குறப்போ கடை ஃபில் ஆயிரும். எப்போ நீங்க வீடியோ பார்க்குறீங்களோ அப்பயே நீங்க டக்குன்னு மெசேஜ் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து எப்படின்னா அந்த ஆர்டர் படி நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்டர் படி நான் 500 மெம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். மேபி அதை தாண்டி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதுக்கடுத்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வெபினார்ங்கிறத நான் கண்டக்ட் பண்றேன். சரியாடாக்கண்ணா? ஸோ ரைட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்கிறத என்னோட விஷயம். நேமு, நேட்டிவ், பை த சேம் டைம் வெபினார் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க அந்த நம்பருக்கு. ரைட் அடக்கண்ணா? மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி சார், காலேஜ் படிக்கிறவங்க, வேற யாராவது டிஎன்பிசி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் அனுப்புங்க. சிம்ம சொப்பனமாக விளங்கும். சரி அடக்கண்ணா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் திங், அது பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ள போயிடலாம் அடக்கண்ணா. ஸோ வைவா ஜஸ்ட் ஒரு 2 minutes மட்டும் வைவா கேட்டுட்டு உள்ள போயிடலாம். நாளை காலையில தெரியும் நினைக்கிறேன். நாளை காலையில மெகா மார்ச் வைவா செஷன் கிட்டத்தட்ட 4 hours கண்டக்ட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கிறேன். எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே ஸோ அந்த மாதிரி பக்காவான செஷனுக்கு நீங்க ரெடி ஆயிக்கணும்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் ரெடி. சரி உள்ள போயில மாட்டாங்க. சாட் பாக்ஸ் ஒன்லி ஃபார் ஆன்சர் பதர்ஷன், நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாமே எழுதிட்டீங்களா? இன்னொன்று எல்ஸ் யார் எழுதாமல் இருக்கிறீங்களா? நேற்று நைட்டு தான் வந்தேனோ, சாரி. சரி திருக்குறள் ஹோம்ஒர்க் கொடுத்தேன், எழுதுனீங்களா? அவன் திருக்குறள்ல வந்து வெறும் திருக்குறள் மட்டும் எழுதி எனக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பாதீங்கடாங்கன்னா திருக்குறள், அது கீழே அருஞ்சொல், பொருள், இலக்கண குறிப்பு அது எல்லாமே சேர்த்து எழுதணும்ல, எழுதிருங்க. ரைட்டா? ரைட். ஆர்டிகல் 14 எதை பத்தி பேசுகிறது? ஆர்டிகல் 14 ஞாபகம் வச்சு பாருங்க வேமா குயிக்கா. குட், வெரி குட். வெங்கடச்செல்லையா கமிஷன் எதை பற்றி பேசுகிறது?
ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் சும்மா ஆன்சர் பண்ணிருங்க. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநர் நியமனம் பற்றி என்ன ஆர்டிகல் என்ன அமெண்ட்மெண்ட் கூறுகிறது? எந்த அமெண்ட்மெண்ட் எந்த ஆண்டு? சாரி ஆர்டிகல்னு சொல்றேன். எந்த ஆண்டு எந்த அமெண்ட்மெண்ட்? குட், வெரி குட், வெரி குட். எங்க போனாலும் சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல. சீஃப் மினிஸ்டர் ஒரு தமிழகத்துக்கு வேணும், ஐ மீன் ஒரு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு மாநிலம் கண்டிஷன் அதுக்குன்னு ஒரு முதல் அமைச்சர் அப்படிங்கிற வேணும்னு சொல்லி என்ன ஆர்டிகல் டிஸ்கிரைப் பண்ணுது? ஆன்சர் பண்றாங்கன்னா குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆர்பிஐ ஆக்ட் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆர்பிஐ ஆக்ட் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஒரு 20 கேள்விகள் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். சரிடா கண்ணா? ஆர்பிஐ ஆக்ட் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த கேள்வியெல்லாம் ஆன்சர் நீங்களா தேடுங்கடா கண்ணா, இல்லைன்னா மற்ற கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களா அதிலே பாருங்க. நானும் கேள்வியை சொல்லி நானே ஆன்சர் சொல்லிட்டேன்னா அது எனக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல். சரியா? அது மைண்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சீரியஸா இருங்க. ஓகே, குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிச்சிருங்கன்னு சொல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த காலத்துல சொல்லிட்டு போயிட்டா. அப்படி யாருடா கண்ணா அவர்? யாரு? அந்த மன்னருடைய பேர் என்ன? குட், வெரி குட். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாருடா கண்ணா? ஆன்சர் பண்றாங்கண்ணா. வெரி குட், வெரி குட், வெரி குட். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமாங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாரு? குயிக்கா. குட், வெரி குட். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படிங்கிற இதை சொன்னவர் யாரு? குட். கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் எழுதிய புத்தகத்தினுடைய பேர் என்ன? கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் எழுதிய புத்தகத்தினுடைய பேர் சும்மா ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஓகே, இதெல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஐ ஹோப் தெரியும் நான் நினைக்கிறேன். கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் எழுதிய புத்தகத்தினுடைய பேர் என்ன? குட், வெரி 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 குட் ராகண்ணா. இப்போ ஆக்சுவலா வந்து ஒரு சாண்ட் கிராண்ட் மாஸ்டரா ஒரு ஆள் உருவாயிருக்கிறாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராண்ட் மாஸ்டர்ங்கிறது செஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து சாண்ட் கிராண்ட் மாஸ்டர். ஓகே, மண் சிற்ப கலைஞர்னு சொல்லுவாங்க. அந்த சாண்ட் கிராண்ட் மாஸ்டரா யார் உருவாயிருக்கிறா? என்னோட கேள்வி அதுதான். குட், வெரி 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 குட் ராகண்ணா. சூப்பர் ராகண்ணா. யாருடா அது? அவர் கூட ஏதோ சென்சஸினுடைய தூதுவராக நியமிக்கப்பட்டார். விச் மீன்ஸ் அம்பாசடர் ஆஃப் தி 2027 சென்சஸ். ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. வெரி குட், வெரி குட், சூப்பர் டாகண்ணா. விட்டுறாதீங்க டாகண்ணா, ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் டாகண்ணா. குட், சூப்பர், ஃபைன். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 5-year பிளானை கேன்சல் பண்ணிட்டு என்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஆன்சர். வெரி குட். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல G7 சம்மிட் எங்க நடைபெற்றது? கரண்ட் அஃபேர்ஸ்ல G7 சம்மிட் எங்க நடைபெற்றது? அதை மட்டும் சொல்லிருங்க டாகண்ணா, ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எங்கடா கண்ணா நடைபெற்றது? இப்ப கூட நம்மால் கூட போயிட்டு வந்தார் அப்படி இல்ல? அது எங்க போயிட்டு வந்தாரு? அதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பண்ணிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆன்சர் ராகண்ணா, which means France. வெரி குட் ராகண்ணா. ரைட், சரி உள்ள போயிடலாமா? ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி as usual நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஜூலை 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு நியூ பேட்ச் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்றோம். லைவ் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது என்னோட பேட்சோட பேரே தி லெஜெண்ட் பேட்ச் அப்படின்னே சொல்லி வச்சிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 2 எக்ஸாம் குரூப் 2 குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி 2 hours வீடியோ, ஈவினிங் ஸ்பாட் டெஸ்ட், அகைன் உங்களுக்கு யூடியூப் ஹோம் ஒர்க்கு, பேட்ச் ஹோம் ஒர்க்கு, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு, அகைன் வேற என்ன சொல்லலாம், வீக்கெண்ட் வைவா வித் சுபா, அகைன் மிட் நைட் வைவா, அகைன் நிறைய இதை ஃபோக்கஸ் பண்றது 180 கொஸ்டின்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்றேன். தமிழ்ல 100 கொஸ்டின்ஸ், மேக்ஸ்ல 25, அகைன் ஜிஎஸ்ல 4 யூனிட்ஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட 180 கொஸ்டின்ஸ் டார்கெட் வச்சு உங்களை பிலிம்ஸை கிளியர் பண்ண. அது போக ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரிஸ் 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் அது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். மெட்டீரியலை உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன், பிடிஎஃப் வடிவமாக உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சேர்த்து, இது ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் இதெல்லாம் சேர்த்து மினிமமாக டெஸ்ட் எல்லாமே சேர்த்து 2999. விருப்பம் இருக்கிறவங்க, வில்லிங் இருக்கிறவங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. 100 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அவங்கள மட்டும் நான் ஃபில் பண்ணி தூக்கிறேன். ஆல்ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது முடிஞ்சுன்னா நானே க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த நம்பர் 7208599429 இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி உங்கள் சீட்ஸை பிளாக் பண்ணிக்கலாம். ரைட்டாக்கண்ணா? சரி, ஓகே, ஃபைன், வாங்கடாக்கண்ணா. ஸோ ஜூன் 22, 23, 24, 25 இதனால நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வு எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கோங்கடாக்கண்ணா. ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே நான் கொடுத்துட்டே தான் வந்துகிட்டு இருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட், ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்காக GI டேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வரிசையில் லாஸ்ட்டாக ஒரு 4 மாநிலங்கள், ஒரு 4 ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம் திரிபுரா மாநிலத்தில். ரைட்டா, ஞாபகம் இருக்கா? அதை வரிசையில் அஸ்ஸாம் மாநிலத்தில் 4 ப்ராடக்ட்டுக்கு GI டேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. எழுதிக்கோங்கடாக்கண்ணா. A proud milestones of 4 more treasure aids on GI tag. எழுதிக்கோங்கடாக்கண்ணா. அஸ்ஸாம் மாநிலம் டாக்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு தமிழகத்திலேருந்து கேட்கறத விட இந்த பயவுள்ளைக அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், மணிப்பூர், இந்த 7 star ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. 1 செகண்ட், ஆமா, 7 star ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த இதுலேருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. அதுலேருந்து கேட்பாங்க, விச் மீன்ஸ் அஸ்ஸாம். ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன்.
கார்பி ஆங்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேலைன்னு நினைக்கிறேன். அது என்ன ஹேண்ட்லூம் ப்ராடக்ட். ஓகே, அது ஒன் ஆஃப் தி ஹேண்ட்லூம் ப்ராடக்ட். அது சாரி மாதிரியே தெரியுது, சாரியா போர்வையான்னு தெரியல. ஓகே, அது பேர் என்னடாக்கன்னா கார்பி ஆங்லாங். தமிழ்லயே அதே தான், கார்பி ஆங்லாங் தான் நீங்க எழுதி ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, கார்பி ஆங்லாங் அப்படிங்கிற கூடிய ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட். ரெண்டாவது வந்து சங்கு ஊதுகுழாய், பிகு பிப்பா, பிகு பிப்பா. ஓகே, பிகு பிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ப்ராடக்ட். நல்லா இருக்குல்ல? தேர்ட் ஒன் வாங்கடா கண்ணா, பேம்பு கிராஃப்ட். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்னடா கண்ணா, பேம்பு கிராஃப்ட் மீன்ஸ் மூங்கிலால் ஆன கைவினை பொருட்களை செய்யறதுல அஸ்ஸாம் மாநிலம் கை தேர்ந்தவர்கள். ஏன்னா பிரம்மபுத்திரா ஆத்தினுடைய வழிப்படுக்கைகள் ஃபுல்லாமே பேம்பூ ட்ரீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஃபோர்த் ஒன் டெய்ரோ ஹேண்ட்லூம்ஸ். என்னடா கண்ணா, என்ன டியூரி ஹேண்ட்லூம்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க பாருங்க, இதுதான் அதனுடைய விஷயங்கள். இந்த நாளை மட்டும் எழுதி வச்சுக்கோங்கடா கண்ணா. அஸ்ஸாம்ல ஜிஐ ப்ராடக்ட்ஸ் மொத்தம் 4. இது ஆல்ரெடி ட்ரிபுரால நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தெரியலன்னா முன்னாடி எடுத்து போய் திருப்பி பாருங்க. ஏதோ சந்திரான்னு சொல்லி ஒரு மியூசிக்லாம் இல்லை, என்னடாக்கன்னா சா ரீகா, அது பேர் என்னடாக்கன்னா, அது ஒரு மீன்ஸ் வீணை மாதிரியே இருக்கும். ஓகே, லியூட் மியூசிக் மாதிரியே இருக்கும் அது ஆக்சுவலா. ஓகே, சரி ரைட், நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. கார்பி ஆங்லாங், செகண்ட் பிபு வேப்பா, பேம்பு கிராஃப்ட், அகைன் டெய்ரி ஹேண்ட்லூம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு சார். அடுத்த வாரம் திங்கக்கிழமை ஒரு மெகா அப்டேட்டு ஒரு இருக்கு, நீங்க எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் இருக்கு. சரியாடா கண்ணா, வெயிட் பண்ணுங்க. அடுத்த வாரம் திங்கக்கிழமை. ஓகே, பேட்ச் ரிலேட்டடா இல்ல, யூடியூப் ரிலேட்டடா. ஓகே ஃபைன், எழுதிட்டீங்களாடா கண்ணா? சரி, இதுல இருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பான், அப்பதான் நமக்கு திருப்தி ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிஐ ஆக்ட் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஜிஐ ஆக்ட் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஜிஐ ப்ராடக்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஜிஐ டேக் வாங்கின ப்ராடக்ட் என்னது? ஓகே, தேர்டு தமிழகத்துல இருந்து கேட்போமா? பாய் எந்த ஊர்லடா கண்ணா இருக்கு? எந்த ஊர்ல ஜிஐ டேக் வந்திருக்கு? வெற்றிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல வாங்கின பொருட்கள் நான் கேட்கிறேன். வெற்றிலை எங்கடா கண்ணா? அகைன் குத்துவிளக்கு, அது எங்கடா கண்ணா? குத்துவிளக்கு அப்படிங்கிறது எந்த ஊருக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க? ஆறாவது ஓகே, கோயில் நகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கோயில் நகைகள், ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் டெம்பிள், கோயில் நகைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்த ஊரில் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஹோம்ஒர்க்கில் பார்த்துட்டோம். அண்ட் தென் 7th கோவில் நகைகளா? அடுத்த பாயிண்ட் ஓகே, நான் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? தேங்காய் அப்படின்னு சொல்கிறேன், இது எந்த ஊரில்? இது எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதுதான் இந்த 7 கேள்வியை நீங்கள் சமத்துக்குட்டியாக நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ரைட், ஸோ ஜிஐ ஆக்ட் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் வந்து ஜிஐ டேக் கொடுத்தாங்க? எந்த ஊருக்கு? பாய்க்கு வந்து அது ஆல்ரெடி அந்த பேர் தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது, வெற்றிலை எந்த ஊர் ஜிஐ டேக்கு? குத்துவிளக்குன்னு சொல்லுவாங்க, குத்துவிளக்கு எந்த ஊருக்கு ஜிஐ டேக்கு? கோயில் நகைகள் எங்க? அகைன் தேங்காய் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ரைட்டா, இதெல்லாம் கேட்கறத விட உங்களுக்கு வாயிலே நுழையாத அந்த 4 பேரை தான் கொஸ்டின் கேட்பான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாடா கண்ணா? ஃபைன், நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? வாங்கடா கண்ணா. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்தியா நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சட்டத்துறை அமைச்சரும் அவர் தான் இருக்கிறார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அவங்க தான் அமைச்சராக இருக்கிறாங்க. ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, 5 ஜோன்ஸ்ல 5 மண்டலங்கள் நாங்க உருவாக்க போறோம். என்ன 5 மண்டலம்? ரினியூவபிள் எனர்ஜி மண்டலங்கள், ஜோன்ஸ்னு சொல்லுவாங்களே, ரினியூவபிள் எனர்ஜி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை நாங்க உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 நியூ ஜோன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா. கட்டாயமா எதிர்பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் 5 ஜோன்ஸ்னா, மேல சென்னை, இந்த பக்கம் கோயம்புத்தூர், கீழே வந்தா மதுரை, இந்த பக்கம் போயிட்டுன்னா இந்த கொடுத்துற மாதிரிங்க சென்னை, சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 5 ஜோனா தான் இருக்கணும். ரைட் அடக்குன்னா தமிழகத்துல ஜோன்ஸ் மொத்தம் இந்த 5 ஜோன்ஸ் வச்சு தான் டாலரேட் பண்ணுவாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. என்னென்னலாம்டாக்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, செகண்ட் ஒன் பார்த்துட்டீங்க அப்படின்னா திருச்சி, தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மதுரை, ஃபோர்த் ஒன் கோயம்புத்தூர், ஃபிஃப்த் ஒன் திருநெல்வேலி. ஓ, திருநெல்வேலி இருக்கா பாரா. 5 ஜோன்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள், என்னது இது? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன், அதை மட்டும் நீங்கள் சமத்தா ஆன்சர் பண்ணிடுங்க. ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ரினியூவபிள் எனர்ஜி இதில் என்னென்ன இதெல்லாம் வரும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ், என்னென்ன இதெல்லாம் எது மூலமாக வர்றதெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி, அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உள்ள வரும், என்னென்ன சக்திலாம் உள்ள வரும் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ரைட் அடக்கண்ணா? ஸோ ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம், உங்களை போட்டு அன்வான்டாலாம் குழப்பல. ஓகே,
குழப்பிக்காதீங்க நீங்களும். ஓகேடா கண்ணா? ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, போதுமானது. மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ். இது ரிலேட்டடாக நான் ரிசர்ச் பண்ணி நான் சர்ச் பண்ணி கொண்டு வரேன். என்ன பண்ணியிருக்கிறாங்க சார்னா, யூனிசெஃப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யூனிசெஃப்னா என்ன சார்னா, குழந்தைகள் ஃபுல்லாமே நியூட்ரிஷனாக உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய, அவங்களுக்கு எதுனா ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த யூனிசெஃப். தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இன் இந்தியா. ஓகே, கிட்டத்தட்ட 392 மில்லியன் சில்ட்ரன்ஸ் 392 மில்லியன் சில்ட்ரன்ஸ்னா 1 மில்லியன் விச் இஸ் ஈக்குவல் டு 10 lakh, 10 மில்லியன் விச் இஸ் ஈக்குவல் டு 1 crore. அப்போ 392 million which is equal to 392 million which is equal to 39.2 crores, nearby 40 crores children. 40 கோடி குழந்தைகள் எதனால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, வெப்பத்தால அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றாங்க, which means யூனிசெஃப். நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா. அவங்க சொன்ன இந்த டேட்டா குரூப் 1லலாம் கட்டாயமா கேட்பாங்க. அவன் எக்ஸாக்டா கேட்பான். இதுதான் அஃபிஷியல் டேட்டா. 392 மில்லியன், எங்கேயுமே கோடியில் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அது என்னன்னே தெரியல, மில்லியன்ல தான் சொல்லுவாங்க. 392 மில்லியன் விச் இஸ் ஈக்குவல் டு நியர்பை 40 crores, 39 crore.2 அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 2 lakhs அப்படிங்கிறது கிட்டதான் வரும். அப்படின்னா அப்போ நீங்க நோட் பண்ணி பாருங்க, அவ்வளோ பேர் வெப்பத்தால பாதிக்கப்படுறாங்கன்னு கொடுக்குறாங்க. ரைட்டடா கண்ணா? சரி, இதுல இருந்து நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு இல்ல, யூனிசெஃப் அப்படின்னா அதனுடைய அப்ரிவியேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், யூனிசெஃபினுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? எப்படின்னா, யூனிசெஃப் அப்படிங்கிறதுனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? தேர்ட் ஒன், தேசிய குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. என்னடா கண்ணா? தேசிய குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். தேசிய குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன், குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு பற்றி என்ன ஆர்டிகல் சொல்லுது? ஓகே, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு பற்றி என்ன ஆர்டிகல் சொல்லுதுராக்கண்ணா? ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த 4 கேள்விக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ரைட்டா? ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிதான்டா கண்ணா இருக்கும். இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பார்த்தா அதோட சேர்ந்து சிலபஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ, பாலிட்டி ரிலேட்டடா, எக்கனாமிக் ரிலேட்டடா, உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய ஒரே ஸ்ட்ரக்சரா நம்ம சுபா லேர்னிங்ஸ் இருக்கும். ரைட்டா? மறந்துடாதீங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் போயிடுவோமா? வாங்கடா கண்ணா. அடுத்த பாயிண்ட், இது நிறைய பேசணும், அரசியல் பேச முடியாது, கேட்டா நிறைய கேட்கலாம். அங்க சாத்தியம் இங்க சாத்தியம் இல்லை, ஏன்? அதுதான் என்னுடைய கேள்வி. அங்க சாத்தியம் இங்க சாத்தியம் இல்லைன்னா என்ன சார் அப்படின்னா, யமுனை நதியினுடைய துணை நதியான யான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி இருக்கு, தெரியுமா? யமுனை நதி, கங்கை நதியினுடைய துணை நதி தான் யமுனை நதியே. அந்த யமுனை நதிக்கு ஒரு துணை நதி இருக்கு, அதுதான் யான்ஸ் நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நதிக்கு குறுக்கே ஒரு விஷயத்த ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 6 மாநிலங்களினுடைய கூட்டு குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த இருக்கு பாருங்க, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சேர் ஸ்கீ மீட்டிங் ஆன் அந்த திட்டத்தினுடைய மல்டிபர்பஸ் டேம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திட்டத்தினுடைய பிளானுடைய பேர் என்னது அப்படின்னா, ஒரு டேம் கட்டி, அது என்னன்னா கிஷாவ் மல்டிபர்பஸ் டேம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாங்க. ரைட்டா? யான்ஸ் நதியின் குறுக்கே கட்டப்படுதுராக்கண்ணா, விச் மீன்ஸ் இந்த இருக்கு பாருங்களேன், யான்ஸ் நதி, அது ஒயிட்ல எழுதிக்கலாம். ஃபைன். இந்த இருக்குல்ல, யான்ஸ் நதியினுடைய குறுக்கே கட்டப்படக்கூடிய டேம் தான் கிஷோ மல்டிபர்பஸ் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடாக்கண்ணா? கிஷோ மல்டிபர்பஸ் டேம், விச் மீன்ஸ் இது எத்தனை மாநிலம் சார்? 1-2 மாநிலம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளான்னு சண்டை போட்டு இருக்கிறது கிடையாது. 6 மாநிலங்கள். அங்க நார்த்தில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேசம், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட்னு சொல்லக்கூடிய 6 மாநிலங்கள்ல இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் பயனடைய போறாங்க. மல்டிபர்பஸ்னா, இந்த டேம் கட்டிட்டாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் ஷியூரிட்டியா இருக்கும். அகைன் நிறைய மல்டி செக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது எப்படின்னா மல்டி நேஷனல் கம்பெனிஸ், எம்என்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்தால் வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். வேலை வாய்ப்பு வந்தால் வருமானம் பெரு, இது எல்லாமே அந்த ஒற்றை புள்ளியில முடிந்துருதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லலை. ஸோ இந்த இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்கள், இந்த 6 மாநிலங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், அகைன் டெல்லி அண்ட் உத்தராகண்ட், இந்த மொத்தம் இந்த 6 மாநிலங்கள் நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், என்ன தெரிஞ்சு கேட்கலாம், கட்டாயமான முறையில் கேட்கலாம். ஓகே, அதுதான்
நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. 6 மாநிலங்கள் அப்படிங்கிற அவங்க எல்லாமே அந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் சிஎம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ இது எந்தெந்த மாநிலங்கள்னு சொல்லி கேட்கலாம், இதனுடைய ப்ராஜெக்டோட பேர் என்னன்னு கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரைட், சரி, இதுல இருந்து நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. அதை கேட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்லைட் போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சார் அப்படின்னா, காரையாறு டேம் எங்கடா கண்ணா இருக்கு? காரையாறு டேம் எங்கே உள்ளது? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஸ்டான்லி டேம் எங்க இருக்கு? ஸ்டான்லி டேம் அப்படின்னு எந்த டேமை சொல்லுவோம்? ஓகே, தேர்ட் ஒன், சாத்தனூர் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சேர்த்து கேட்குறேன். சாத்தனூர் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாத்தனூர் டேம் வந்து எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஓகே, அது மீன் அதாவது சர்தார் சரோவர் டேம்னே சொல்லுவாங்க. அந்த டேமோட பேரே சர்தார் சரோவர் டேம்னே சொல்லுவாங்க. ரைட்டா கண்ணா? எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஓகே, இது கேட்டுட்டேன், அது கேட்டுட்டேன், அது கேட்டுட்டேன். ஓகே, ஃபைன். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? அது எல்லாருக்கும் தெரியும். அது எந்த ஆண்டு கட்டி முடிச்சாங்க? அதுதான் கேள்வி. முல்லை பெரியாறு அணையை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு. 5 கேள்விகள் சேர்த்து ஆன்சர் பண்ணிருங்க, இந்த டேம்ஸ் ரிலேட்டடா வந்தனால. சரியாடா கண்ணா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் போமா? வாங்கடா கண்ணா. என்னதுடா இது? எனக்கு தெரிஞ்ச இந்த கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் யார் சார் அப்படின்னா, உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்களே, யார் சார்? விவேக் அகர்வால் அவர்கள். ஓகே, இவங்க இந்தியாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது இந்த இருக்கு இல்லையா, FATF அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய மீனிங் அப்ரிவேஷன் என்னதுன்னா, இந்த இருக்குல்ல அப்ரிவேஷன், ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். அதனுடைய ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸினுடைய முதல் இந்திய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா, which means விவேக் அகர்வால், நாட் விஜய் அகர்வால்னே நான் நோட் பண்ணி காலையிலேருந்து விஜய் இங்கே வந்து பார்த்துக்க விவேக் அகர்வால்னு இருக்கு. ஓகே, நோட் பண்ணுறாங்கன்னா விவேக் அவர்கள் நியூ வைஸ் சேர்மன் ஆஃப் FATF. நோட் பண்ணிக்கோங்க, இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வைஸ் சேர்மனாக இந்த இருக்குல்ல ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயமாக முக்கியமான விஷயம். ரைட்டடா கண்ணா? இதுல அந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எதுவும் சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல, எதுவும் கொடுக்கல. ரைட்டா? இது என்டையர் குளோபல் வைஸா உலகம் ஃபுல்லா லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். சரியாடா கண்ணா? FATF அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஜூலை 1ல இருந்து அவர் அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. ஓகேடா கண்ணா? ஸோ வேற தேவையில்லை, அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? உங்களுக்கு நீங்க காலையில நீங்க ஒரு அமௌண்ட் உங்க பேங்க் பேலன்ஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அன்வான்டா லிங்க்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? அன்வான்ட் லிங்க்ஸ் நிறைய வரும். இல்லை அப்படின்னா சர்வசாதாரணமாக அந்த கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறவங்க, ஒரு 50 ஏஜ் அபோவ் இல்லை 60, நம்ம அப்பா அம்மா ஏஜ்ல இருக்கிறவங்க, நம்ம தாத்தா பாட்டி ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அன்வான்ட் கால்ஸ் நிறைய வரும். எப்படி எடுக்கிறாங்க அந்த இதெல்லாம் ரெண்டாவது. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, சந்தை மதிப்பில் அதாவது மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 50,000 ரூபா, உங்களுக்கு நாங்கள் வெறும் 5,000 ரூபாயில் கொடுக்குறோம், நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க, ஒன்றும் கிடையாது, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, உங்க போனுக்கு ஒரு OTP வரும், அது அவங்க சரி அதுவும் வேணாம் உங்களுக்கு தெரியலையா, நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அதை அமுக்க மட்டும் செய்யுங்க அப்படிமா. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் சேவ் பண்ண கான்டாக்ட்ஸை தவிர வேற எந்த கான்டாக்ட்ஸ்லையும் நான் கால் எடுக்கவே மாட்டேன். எனக்கு அந்த அன்வான்ட் மெசேஜுக்குள்ள நான் போகவும் மாட்டேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் தானே, பொதுவாக எனக்கு வேறு ஏதாவது நான் கால் வந்தாலே நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறேன். ஏதாச்சும் என் ஃபோன் ஏதாவது ரிங் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று ரிங் அடிச்சுட்டு, இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அடிச்சது. ஸோ ஏதாவது ரிங் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதே நிறைய ஸ்பேம்ஸ் கால்ஸ்லாம் வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய ஸ்பேம்ஸ் கால்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் தட். ஓகே, நீங்கள் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த ஒரு லிங்கையும் அவாய்ட் பண்ணிடுங்க, எல்லாத்தையுமே தூர போட்டுருங்க. தேவையில்லாமல் பேங்க் ரிலேட்டடாக அந்த OTP ரிலேட்டடாக எவனாச்சும் கேட்டானா போலீஸ்ட்ட ஃபோன் போட்டு கொடுத்துருங்க. ரைட்டா? ஜஸ்ட் கால் 100 சொல்லி இந்த நம்பர்லேருந்து கால் வருதுன்னு சொல்லி போட்டு கொடுத்துருங்க. அவங்க வச்சு அவங்க லாடம் கட்டணும். நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் RBI என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது பேர் என்னடாக்கன்னா ரீலத்தான் அப்படிங்கிறது 2026 RBI ரீலத்தான். அந்த ஹெட்டிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரீலத்தான் 2026 நோட் பண்றாங்கண்ணா. அதையும் REALTHOM எப்படி தெரியுமா? இப்படி எழுதாதீங்கடாக்கண்ணா. ஸோ அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஓகே, ரீலத்தான் 2026 எந்த அமைப்பு ரிலீஸ் பண்ணது அப்படின்னா, விச் மீன்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மறந்து விடாதீர்கள், எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் சார் அப்படின்னா, இது என்ன பர்பஸ்னா, இந்த இணையவழி குற்றங்களை தடுப்பதற்காக. என்னதான் பண்ணாலும் நம்ம ஆளுங்க ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டு போயிடுறாங்களே. அதாவது சொல்றேன்ல, அந்த 10,000 ரூபா உங்களுக்கு 1000 ரூபாயில் நாங்கள் பண்றோம்னா முடிஞ்சிருது, என்னதான் ஆகுதுன்னு தெரியல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவேரா இருக்கணும். சரியாடா கண்ணா? ஸோ நம்ம பசங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போமா? ஃபர்ஸ்ட் ஒன், RBI
ஆக்ட் எந்த ஆண்டு? ஆல்ரெடி நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆர்பிஐ எந்த ஆண்டு நேஷனலைஸ் பண்ணாங்க? எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது? தேர்டு, ஆர்பிஐனுடைய ஹெட் குவார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்தது? நவ் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஓகே. ஃபோர்த் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆர்பிஐனுடைய கவர்னர் யாரு? ஃபர்ஸ்ட் ஆர்பிஐனுடைய கவர்னர். ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆர்பிஐனுடைய இந்திய கவர்னர் யாரு? ஃபர்ஸ்ட் ஆர்பிஐனுடைய இந்தியன் கவர்னர் யாரு? ஓகே. நெக்ஸ்ட், ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன? ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன? அகைன் செவன்த், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் ஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? ஓகே, அதெல்லாம் ஆன்சர் பண்ணிருங்க. அடுத்த பாயிண்ட் இந்த வாங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் இந்தியாவில் 1969 எத்தனை பேங்கை நேஷனலைஸ் பண்ணாங்க? அகைன் 1980 எத்தனை பேங்கை நேஷனலைஸ் பண்ணாங்க? 10வது கேள்வி. பேங்க் ரிலேட்டடாக வர அத்தனையும் உள்ள குமிச்சுறேன். அகைன் ஆர்பிஐ உருவாகிறதுக்கு ஒரு புக்கு, ஒரு ஃபண்டமெண்டலாக இருந்ததுல பேஸ் அம்பேத்கர் அவர்களுக்கு எழுதிய அந்த புக்கோட பேர் என்ன? ஓகே, இந்த 10 கேள்வியும் ஆன்சர் பண்ணி. இது எல்லாமே நான் வைவால நான் நிறைய டைம் கேட்டுட்டேன், இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆர்பிஐனுடைய ஆக்ட், ஆர்பிஐனுடைய என்னடா எந்த ஆண்டு நேஷனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருந்தது, இப்போ எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்பிஐனுடைய கவர்னர் யார்? ஃபர்ஸ்ட் ஆர்பிஐனுடைய இந்திய கவர்னர் யார்? அடுத்து என்ன கேட்டேன்? என்னடா கேட்டு இருந்துச்சுன்னா, ரெப்போ ரேட்னா என்னது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்னது, எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நாசுக்கா படிச்சாதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். 1969 எத்தனை பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க? 1980 எத்தனை பேங்க் நேஷனலைஸ் பண்ணாங்க? அகைன் என்ன புக்கு ஃபண்டமெண்டலாக இருந்து, இதெல்லாம் ஞாபகம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்டா கண்ணா. சரியா? நெக்ஸ்ட் ஒன் எழுதிக்கோங்கடா கண்ணா. நம்ம ரீசெண்டாக நிறைய அந்த ஒரு 10 நாளே நிறைய கண்டபேஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் இந்தியா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2035 ஆண்டுக்குள்ள காற்றாலை மூலமாக மின்சக்தி உற்பத்தி பண்றதுல 155 ஜிகாவாட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. 155 ஜிகாவாட், 155 காற்றாலை மூலமாக. டார்கெட்லாம் ரொம்ப முக்கியம், அதுவும் குரூப் 1லாம் படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வேணும். ஓகே, ஸோ அதனால கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி 155 ஜிகாவாட். இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல யாரும் பார்க்கலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே போய் பாருங்க, சிஏன்னு இருக்கும். அதில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல போய் பார்த்துட்டீங்கன்னா இதுல இந்தியா விண்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரைட்டடா கண்ணா? சாரிப்பா, இங்கேயே கொடுத்துட்டாங்க. சரி போங்க, சரி போங்க, இங்கேயே கொடுத்துட்டாங்க. நான் இல்லைனா லாஸ்ட்லேயே நான் கொடுத்துருந்தேன், அந்த இதையும் நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கணும். சரியாடா கண்ணா? ஸோ வேற தேவையில்லை, நிறைய கேள்விகள் கேட்டாச்சு. ஓகே, அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்கடா கண்ணா. யாருடா இது? லடாக்கினுடைய லெப்டினன்ட் கவர்னரா இருப்பார். யார் சார்? சக்சேனா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஃப்ரம் பிஜேபி தான். சக்சேனா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஷான் கன்வர்சேஷன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றாங்க. எழுதுறா கண்ணா, இது அப்படியே அந்த பேரோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷான் கன்வர்சேஷன் சொசைட்டி. அப்ப அதுனா என்ன சார் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்களேன், ஸ்ட்ரென்தன் ஸ்னோ லியோபாட் அண்ட் ஹை ஆல்டிடியூட் எக்கோசிஸ்டம். அதனுடைய அப்ரிவேஷன் இதுதான், ஸ்ட்ரென்தன் தி ஸ்னோ லியோபாட் அண்ட் ஹை ஆல்டிடியூட் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் பண்றாங்க. என்ன சார், இந்த பனிச்சிறுத்தைகள்லாம் ரொம்ப அதிகமா மலை பிரதேசங்கள், அதுவும் லடாக் மாதிரி இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல ரொம்ப அதிகமா மக்களுக்கும் அச்சுறுத்தலாகவும், காவல்துறை அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி அந்த ட்ரூப்ஸ்க்கு எல்லாருக்குமே அச்சுறுத்தலா இருக்கிற அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஷான் அதனுடைய அதுதான் முக்கியமான விஷயம், ஷான் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. எங்க அப்படின்னா எந்த மாநிலம்னா லடாக். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா, விச் மீன்ஸ் யூடி. ஐம் சாரி, யூடி லடாக் அப்படிங்கிற கூடிய அவங்க யார் சார்? லெப்டினன்ட் கவர்னரா யார் இருக்கிறாங்க அப்படின்னா சக்சேனான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஒட்டுமொத்த பவரும் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஓகே, அடுத்த பாயிண்ட் வாங்கடா கண்ணா. நெக்ஸ்ட் ஒன் வாங்கடா கண்ணா. நானும் அகதி மாதிரி தாங்க இருக்கேன் ஒரு 10 நாளா, என்ன செய்யறதுன்னே தெரியாம இருக்கேன். சரி, ஓகே ஃபைன். விச் மீன்ஸ் உலக அகதிகள் தினம் அப்படிங்கிறது டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன டே சார் அப்படின்னா, விச் மீன்ஸ் ஜூன் 20. என்னடா கண்ணா? ஜூன் 20 உலக அகதிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாருமே இருந்து சில நேரத்தில் வந்து நம்ம எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், அது இல்லாமல் இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி இருக்கும். அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில. அது இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து என்னால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. தட்ஸ் ஹியூஜ், வெரி 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 ஹியூஜ் பெயின். அது வந்து சொல்லவே முடியாது. அகதி மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். யாரும் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, முக்கியமாக பாய்ஸ் கட்டாயமாக இருப்பாங்க, என்னை மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஓகே, ஸோ எழுதி வச்சுக்கோங்க, நான் ஜூன் 20 அது மட்டும் தான். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதை தவிர நான் இங்கே வேறு எதுவும் பேச விரும்பல. நெக்ஸ்ட் ஒன் நோட் பண்ணுறாங்கண்ணா. எஸ்,
சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, நல்ல பேரு அப்படி கம்பீரமா இருக்கும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இப்ப இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஒரு அவசர கால நம்பர் சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. 1091 தட் இஸ் த நம்பர். என்னடா கண்ணா? 1091 நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா. 1091 அப்படிங்கிற தட் இஸ் த நம்பர் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. பெண்களுக்கான அவசர கால உதவி எண் அவங்க டிக்ளேர் கரெக்டா சொல்ல போனோம் அப்படின்னா அந்த இதுக்காக ஓகே யாரு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்காக அந்த நம்பர் உருவாக்கிறாங்க ரைட்டா கண்ணா. ஸோ இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி முதல் பெண் காவலர் திருநங்கை காவலர் யாரு அவங்க பேர் சொல்லுங்க. நிறைய கான்ட்ரவர்சி போச்சு. கடைசியா பார்த்தா அவங்களே நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து சுப்பா லெனிங்ஸ் சொல்லக்கூடிய நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த போஸ்ட்டுக்கு அவங்களே ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஏங்க என் பேரு திவ்யா காமராஜ் இல்லைங்க தீபிகா காமராஜ் யாரோ மாத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அது ஏன் மேல பழிய போட்டாங்க. நீ தான் தப்பா சொல்ற நான் ஏங்க தப்பா சொல்றேன். செகண்ட் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஐஜியா யாரு இருக்கிறாங்க ஓகே அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. ஓகேடா கண்ணா. 2 கேள்வி மட்டும் தெரிஞ்சா போதும் அதுக்கு மேல தேவையில்ல. ஓகே அடுத்த பாயிண்ட் வாங்கடா கண்ணா. இது என்னது இது ஓகே ஒரு விஷயத்த ஒன்று பிளான் பண்றாங்க நார்த் சைடு எல்லாமே நார்த் சைடாக தான் இன்னைக்கு நியூஸ் இருக்கு. என்ன சார் விஷயம் அப்படின்னா ஒரு 4 இந்த கொடுத்துருக்காங்களா எங்கடா கண்ணா கொடுத்துருக்காங்க 4 கிரீன்ஃபீல்டு நேமோ சிட்டிஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போறாங்க. என்னடா கண்ணா நேமோ சிட்டிஸ் அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலத்தில் அப்படின்னா அந்த மாநிலத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பேர் இன்னும் ஒன்றும் வரல. அந்த மாநிலம் என்னது அப்படின்னா டெல்லி எங்கடா கண்ணா காணா போச்சு இந்த டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் அண்ட் ராஜஸ்தான். டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் அண்ட் ராஜஸ்தான் ஆகிய 4 நகரங்கள்ல நேமோ சிட்டிஸ் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நேமோ சிட்டிஸ்னா என்ன சார் உங்களுக்கு இதுலயே கிளியர் கொடுத்துருப்பாங்க. நேமோ சிட்டிஸ்னா என்னது கிரீனரியா உருவாக்குறது பசுமையகமா உருவாக்குறது அதாவது ரெனவபிள் எனர்ஜி மூலமா உருவாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் தான். இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் தெரியுமா 5000 கோடி 5000 கோடி அடுத்த 5 ஆண்டுகள்ல ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா பட்ஜெட் ரிலீஸ் பண்றாங்க. இது எல்லாமே அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும். ஓகே எதுக்கு சொல்றேன்னா அது அதுக்கு சொல்றேன் ரைட்டா ஃபைன். மெடிடேஷன் இஸ் மெயின். நானும் ஒரு 10 நாளா பண்ணவே இல்லை. அதான் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் யோகா டே என்னைக்கு கொண்டாடப்படுகிறதுனா 21ஆம் தேதி ஜூன் 21ஆம் தேதி யோகா டே கொண்டாடப்படுகிறது. ஓகே இன்டர்நேஷனல் யோகா டே. இதனுடைய தீம் பார்த்தீங்க அப்படின்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்கடா கண்ணா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா ஃபைன். இன்டர்நேஷனல் யோகா டே ஜூன் 21 அது மட்டும் தெரிஞ்சா போதும் வேற தேவையில்லை. ஓகேடா கண்ணா ஐ ஹோப் இதான் ஃபைனல் ஸ்லைட் நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் அண்ட் தென் ஒலிம்பிக் டே அந்த டே நோட் பண்ணிக்கோங்க. நேற்று ஜூன் 23ஆம் தேதி ஒலிம்பிக் டே அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 23ஆம் தேதி ஒலிம்பிக் டே. 21 யோகா டே 20 அகதிகள் தினம் 23 அப்படிங்கிறது விச் மீன்ஸ் என்னடா கண்ணா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது ரைட்டா. இது என்னன்னா இங்க பாருங்களேன் சூப்பரா இருக்குங்க. விச் மீன்ஸ் அத்லட்டா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கும். ஓகே ஸோ இதை தவிர இப்போதைக்குள்ள வேற வேணாம் என்னடா கண்ணா. ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்குள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரே ஒருக்க மட்டும் ரீகால் பண்ணிடுவோமா கடன் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் என்னடா நான் பார்த்துருந்தோம். சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸா ஒரு ஜிஏ ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் கொடுத்தாங்க அஸ்ஸாம்ல அது நம்ம பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்கா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரினவபிள் எனர்ஜிக்கு 5 புதிய ஜோன்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஜோன்ஸ் பார்த்தோம். மூணாவது ஷாக்கிங் ரிப்போர்ட் 392 மில்லியன் சில்ட்ரன்ஸ் பீப்புள் கிடையாது அஃபெக்ட் ஆகிறாங்க டியூ டு ஹீட்னாலன்னு சொல்லியிருக்கிறாங்க யூனிசெஃப். 6 மாநிலத்தில் மெர்ஜ் பண்ணி ஒரு டேம் உருவாக்கி அது மூலமாக நிறைய மல்டிபர்பஸாக நிறைய விஷயங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உருவாக்க போகிறாங்க. அந்த 6 மாநிலங்கள் உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் FATFன்னு சொல்லுவாங்க ரைட்டா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் ஃபார் ஃபோர்ஸ் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸினுடைய வைஸ் சேர்மனாக நான் சேர்மன் சொல்லிட்டேன் மன்னிக்கவும் வைஸ் சேர்மனாக விவேக் அகர்வால் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். விவேக் அகர்வால் அவர்கள். அடுத்து ரீலத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த RBI இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. விண்டு மில்லுக்கு 2035க்குள்ள 155 ஜிகாவாட் டார்கெட் வச்சிருக்கிறாங்க. லெப்டினன்ட் கவர்னர் ஷக்சேனா அவர்கள் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. SKCAN பனிச்சிறுத்தைகளை பாதுகாக்கிறதுக்காக 20 அகதிகள் தினமாகவும் அகைன் 1091 இட் மீன்ஸ் சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படையினுடைய நம்பராகவும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் அடுத்த என்னடா நான் கொடுத்துருக்காங்க இதை நினைச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சரி ஓகே ஃபைன். அடுத்த 5 வருஷத்துல நேமோ சிட்டிஸ் அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்றாங்க. ஓகே ஸோ நேமோ சிட்டிஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்றாங்க. யோகா டே அப்படிங்கிறதையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஒலிம்பிக் டே ஜூன் 23 அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சரியாடா கண்ணா. ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள கோட்டா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் ஒன்று மட்டும் நான் கடைசியாக நான் சொல்லிடுறேன். இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இந்த 6 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் படிச்சு நிறைய டெஸ்ட் போட்டு உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போக போறீங்களா இல்ல
இல்லை நான் இங்கேயே உட்காந்து நான் தேங்கியே இருந்து மற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு 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 நான் வீட்டுக்குள்ளேயே அடங்கி உட்காந்து நான் ஒன்றுமே இல்லாமல் மாற போகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். காலையில இருந்து நம்ம படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், டெஸ்ட் போடணும், வைவா போடணும், வைவா அட்டென்ட் பண்ணணும், அகைன் இன்னொருக்கு திருப்பி நம்ம தப்பை ரெக்டிஃபை பண்ணணும், மேலே 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 வந்துகிட்டே இருக்கணும். நம்ம வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஸ்டேட் ரேங்க். ஸோ அப்படி பண்ணுறப்போ 100லேருந்து 200% எஃபர்ட் கொடுக்கணும். கிளாஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய டெஸ்ட் கேதர் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கணும். ஃப்ரீ டைம்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப். எப்படி சார் வாரத்தில் 2 நாள் லீவு, மாசத்துல 8 நாள் லீவு, கேஷுவல் லீவு இருக்கு, சிக் லீவ் இருக்கு, மெட்டர்னிட்டி லீவு, உமன்ஸ் வந்து மெட்டர்னிட்டி லீவு அப்படிங்கிறது இருக்கு. நிறைய நிறைய விஷயங்கள். இன்னும் நல்லா சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு சேலரி சொந்த ஊர்லீங்களே போஸ்டிங் வாங்கிடலாம், ப்ரமோஷன் டக்கு 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 டக்குன்னு வந்துடும். அகைன் இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த பொன்னான வாய்ப்பு. இதையும் தாண்டி 60 வயசு வரைக்கும் உங்களை வேலையை விட்டு யாருமே தூக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பண்ண போறீங்களா, இல்ல மற்றவங்க சொல்லு பேச்சை கேட்டுட்டு நான் படிக்காம உட்காந்து நான் காலத்தை கடக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ண போறீங்களா? நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடிஞ்சது. ஸோ அதனால இப்பயே படிக்க ஆரம்பிங்க. இப்பமே இந்த நிமிடமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன டவுட்ஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம சுபா லேர்னிங்ஸ்ல வாங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச். அது பார்க்குறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறாங்கன்னா இன்னொன்று என்ன சார் அப்படின்னா வெபினார் ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். வேகமா இந்த நம்பர்ஸை நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த வெபினாரில் தெரிஞ்சுக்கலாம். 9080159429 இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்ஸை பிளாக் பண்ணிக்கலாம். மேபி இல்லை சார் நான் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சு நான் கிளம்பிடுறேன். நாளைக்கு வைவா வித் சுபா மறந்துடாதீங்க. நாளைக்கு வைவா வித் சுபா நிறைய பேரை கூட்டுவாங்க. எவ்வளோ பேரை கூட்டு வர முடியும் அவ்வளோ பேரை கூட்டுவாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். 7th லெசன்ல இருந்து 11th லெசன் வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய அத்தனையுமே எல்லா கேள்வியும் கேட்டுருவேன். மினிமம் 3 hours, மேக்ஸிமம் 4 hours இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 1லேருந்து நியூ பேட்ச் வேறு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் விருப்பம் இருந்தால் வில்லிங் இருந்துச்சுன்னா முதல் 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதையும் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ விருப்பம் தான் இந்த நம்பர் 72008594 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்ஸை இமீடியட்டாக பிளாக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்? ரொம்ப 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 நன்றி. திங்கக்கிழமை ஒரு மெகா அப்டேட் ஒன்று இருக்குது. ஓகே, அதையும் நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. டாடா கண்ணா, பாய்.